வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது May 17 and 18, 2020 கரண்ட் அஃபேர்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நிறைய பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக இருந்திருப்பாங்க. அதாவது ரிசர்வ் லிஸ்ட் ஐபிபிஎஸ்சில் விட்டுருக்காங்க. ஸோ கிளியர் பண்ண எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன். நாளைக்கு கிளியர் பண்ண போகிறவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். மேபி நாளைக்கு வந்து கண்டிப்பாக 19க்கான ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. ஸோ இதில் கிளியர் பண்ணாதவங்க அவங்க தான் வந்து ஹோப் விடக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா அடுத்து வர எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஹோப் விடாமல் எல்லோரும் நல்லா பண்ண பாருங்கள். சரி, நம்ம கொஷினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு மச் அமௌண்ட் வாஸ் அப்ரூவ்டு பை ராஜ்நாத் சிங் ஃபார் டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்? ஆன்சர் ஆப்ஷன் டி 400 crore. அதாவது இப்போ வந்து டிஃபென்ஸ் செக்டரை வந்து நல்லா இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் 400 crore வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் கீழே. நெக்ஸ்ட் கொஷின், who was appointed as the new managing director of Jammu and Kashmir Bank? Answer option D, சுபைர் இக்பால். இவர் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இதுக்கு முன்னாடி வந்து மேனேஜிங் டைரக்டர் ப்ளஸ் சேர்மனாக இருந்தவர் ஆர்கே சிப்பருங்கிறவர், அவரை வந்து இப்போ சேர்மனாக ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சேர்மன், இவர் வந்து மேனேஜிங் டைரக்டர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகரில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், which state government launched an initiative Charan Paduka for migrant laborers? Answer option D, Madhya Pradesh. சாரி, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மத்திய பிரதேஷ். அதாவது இந்த இனிஷியேட்டிவ் என்னதுன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு மைக்ரண்ட் லேபரர்ஸில் நிறைய பேர் வந்து மத்திய பிரதேஷை கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்க யாராவது செருப்பு போடாமல் அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் யாராவது வெறுங்காலோடு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷூஸ் இல்லை ஸ்லிப்பர்ஸ் கொடுக்கறது தான். அதை வந்து இதுக்கு கம்பெனி வந்து அங்கே வந்து போலீஸை வச்சு அந்த ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து செருப்பு இல்லை வந்து ஷூ ஏதாவது கொடுக்கறது. இது வந்து மத்திய பிரதேஷில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேஷோட சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌஹான், கவர்னர் வந்து லால்ஜி டாண்டன். நெக்ஸ்ட் கொஷின், who heads the group of ministers panel that proposes land pooling to corporatize agri, merging Mahatma Gandhi National Rural Employee Guarantee Act within the skilling programs? Answer option D, தவர்சந்த் கெக்லாட். இவர் தான் இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர் பேனலோட ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னதுன்னா, இப்போ வந்து லேண்ட் புல்லிங்னா ஃபஸ்ட்டு என்னதுன்னா, இப்போ வந்து நிறைய லேண்ட் ஓனர்ஸ் வந்து சின்ன சின்ன லேண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதை மொத்தமாக வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற வேறு லேண்ட் ஏதாவது அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இதை வந்து கவர்மெண்ட் வந்து பர்பஸாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து கார்பரேட்டைஸ் அக்ரிகல்ச்சர்னால் அது மூலமாக நிறைய ஸ்கில்டு லேபரர்ஸ்க்கு வந்து வேலை போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது. அதோட மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் அந்த ஸ்கீம் பற்றி ஏற்கனவே தெரியும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து ஒர்க் கொடுத்து அவங்களுக்கு வந்து இது மூலமாக அந்த ஸ்மால் மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும், பீப்புள்ஸ்க்கும் வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஹெட்டாக வந்து மிஸ்டர் தவர்சந்த் கெக்லாட்டை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், which bank sanctioned ₹1,500 crore for Punjab to ensure continuous credit flow to farmers? Answer option D, NABARD Bank. அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் 1,500 crore வந்து பஞ்சாபோட இந்த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1,000 crore வந்து பஞ்சாப் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் 500 crore வந்து பஞ்சாப் கிராமின் பேங்க்கும். அதாவது அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த COVID-19 டைமில் கரெக்டாக கிரெடிட் ஃப்ளோலாம் கரெக்டாக ரிசீவ் ஆகுறதுக்காக இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் கிராமின் பேங்க்ஸுக்கும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், Godrej Consumer Products Arm has how much stake in Kenya's Canon Chemicals? Answer option E, 100%. அதாவது கொஸ்டினை நல்லா பார்க்கணும். ஹேஸ் ஹவு மச் பர்சன்ட், அதாவது இப்போ எவ்வளோ பர்சன்ட். அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து 75% ஸ்டேக்கை வந்து பிப்ரவரியிலேயே வந்து காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து கேனன் கெமிக்கல்ஸ்லேருந்து 75% வாங்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மிச்சம் இருந்த 25% அவங்க வந்து வாங்கிட்டாங்க. அமௌண்ட் வந்து கரெக்டாக சொல்லலை, பட் வந்து டோட்டலாக 100% ஸ்டேக்கையுமே இப்போ வந்து காட்ரேஜ்
ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வந்து கேனான் கெமிக்கல்ஸ்லேருந்து வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Which institute research team has developed injectable silk fibrocin based hydrogel for insulin delivery in diabetic patients? Answer. Option C. Jawaharlal Nehru Center for Advanced Scientific Research. இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க ரிசர்ச் டீமோட ஹெட் வந்து ப்ரொஃபஸர் டி கோவிந்தராஜு. இவங்க தான் இந்த சில்க் ஃபிப்ரோசினை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இன்சுலின் வந்து கொடுப்பாங்க. அந்த இன்சுலின் கொடுக்குறப்ப வந்து அவங்க பிளட் சுகர் வந்து ரொம்ப லோவாக போகாமல் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இப்போ டெவலப் பண்ண இந்த இன்ஜெக்ஷன் ஆஃப் இன்சுலின் வித் இன்ஜெக்டபிள் சில்க் ஃபிப்ரோசின் ஹைட்ரோஜல் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அப்படி வந்து லோவாக போகாமல் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Which institute faculty Rajiv Kumar developed lightweight carbon foam that can replace lead batteries? Answer. Option B. Council of Scientific and Industry Research, Advanced Materials and Process Research Institute. இங்கே ஒர்க் பண்ணுற ராஜீவ் குமார்ங்கிறவர் தான் இந்த லெட் பேட்டரிஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த லெட் பேட்டரிஸ் தான் இப்போ வந்து ஆட்டோமொபைல்ஸ்லையோ இல்லை வீட்லேயே இப்போ இன்வெர்டர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு பதிலாக இந்த கார்பன் ஃபோமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ராஜீவ்குமார்ங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் எந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அட்வான்ஸ்டு மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவர். இந்த கார்பன் ஃபோம்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதோட வந்து இப்போ வந்து நிறைய ரூரல் ஏரியாஸ்லாம் பவர் வந்து கண்டினியூஸாக கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இந்த இதை வச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக பவர் சப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். Which IIT and Council of Scientific and Industrial Research, Indian Institute of Chemical Biology teamed up to find a solution to Parkinson disease? Answer. Option D. IIT Dhanbad. அதாவது இந்த பார்க்கின்சன் டிசீஸ்னால் என்னதுன்னா, இப்போ வந்து இந்த பார்க்கின்சன் டிசீஸுங்கிறது வந்து ஒரு நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிசீஸ். இதுக்கு வந்து இப்போ வரைக்கும் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து தெரியல. அதாவது இது வந்து ஒரு நர்வஸ் டிஸார்டர் மாதிரி. இந்த இதுக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு யாருமே இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. இதை வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஐஐடி தன்பாத்தும் சிஎஸ்ஐஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜியும் சேர்ந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். Which institute and University of Hyderabad tied up with Vins Bioproducts Limited to develop antibody-based immunotherapy for immediate treatment for COVID-19 pandemic? Answer. Option B. CSIR Center for Cellular and Molecular Biology. இவங்க தான் இந்த ஆன்டிபாடி பேஸ்ட் இம்யூனோதெரப்பி வந்து டெவலப் பண்ணுறதுக்காக டைப் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Who heads the 5-member committee to probe into the cases behind the leakage of styrene gas from the LG Polymers India Limited in Visakhapatnam? Answer. Option D. Neerab Kumar Prasad. அதாவது ரீசெண்டாக இந்த நியூஸ் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டெரின் கேஸ்னால நிறைய பேர் வந்து அங்கே வந்து குறிப்பிட்ட பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த இதனால இந்த கேஸ் லீக்னால நிறைய பேர் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. இந்த இது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட் வந்து நீரப் குமார் பிரசாத். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஐஐஐடி அண்ட் இன்டர் இந்தியா collaborated with the CSIR to develop a faster and cost-efficient solution and strategies to combat COVID-19? Answer. Option E. IIIT Hyderabad. அதாவது இது எதுக்காகனா, இப்போ வந்து நம்ம வந்து SARS-CoV-1 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் கிட் மாதிரி வச்சு நம்ம வந்து இப்போ வந்து COVID-19க்குலாம் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை விட காஸ்ட் எஃபிஷியன்ட், அதாவது காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஐஐஐடி ஹைதராபாத்தும் இன்டெல் இந்தியாவும் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க CSIR கூட. Name the 103rd landing craft utility Mk4 class vessel developed by GRSE commissioned into the Indian Navy at Port Blair. Answer. Option D. INLCU L57. இந்த லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி தான் வந்து ரீசெண்டாக வந்து இந்தியன் நேவியில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதை டெவலப் பண்ணது வந்து கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். இவங்க டோட்டலாக 8 கிளாஸ் வெசல்ஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதா இருந்தாங்க. அதில் வந்து 7th தான் இது.
இன்னும் ஒரு கிளாஸ் வெசல் வந்து டெவலப் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், which fintech startup has tied up with the National Restaurant Association of India to build its own tech platform which will enable them with online payments for digital ordering? Answer option D, DotPay. அதாவது நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவும் இந்த டாட்பேயும் சேர்ந்து அவங்களுக்குனே ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் வந்து, அதாவது ஆன்லைன் பேமெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஹோட்டல் புக்கிங், டைனிங் டேபிள் புக்கிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், who secures 5th term as Israel Prime Minister? Answer option E, பெஞ்சமின் நித்தன்யாஹூ. இவர் தான் 5th டைமாக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ ஆகுறாரு. இஸ்ரேலோட கேபிட்டல் வந்து ஜெருசலேம், கரன்சி வந்து ஷெக்கல். நெக்ஸ்ட் கொஷின், நேம் த ஆத்தர் ஆஃப் த புக் வுஹன் டைரி டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் எ குவாரண்டைன் சிட்டி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபங். அதாவது இந்த புக்கு எதை பேஸ் பண்ணினா, அதாவது இப்போ வந்து இந்த கோவிட்-19னால ஊஹானில் வந்து ஒரு 60 டேஸ், இந்த 60 டேஸ் வந்து லாக்டவுன் தான் இருந்திருக்கு. அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து இந்த டைமில் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பாங்க, அவங்க அந்த டைமில் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ கோவப்படுவாங்க, இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட்லாம் பார்த்து அதை பேஸ் பண்ணி இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு லான்ச் ராஜீவ் காந்தி கிசான் நியாய யோஜனா ஃப்ரம் May 21? ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர். அதாவது இந்த யோஜனை எதுக்காகனா, இப்போ வந்து இந்த ஃபார்மர்ஸ்லாம் இந்த கோவிட்-19 டைமில் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதாவது இந்த பேடி, மெய்ஸ், சுகர் கேன் இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பிளான் பண்ணி அதனால நிறைய லாஸஸ் ஆயிருக்கும். ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃபார்மருக்கு எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கோ அதை பொறுத்து வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான லாஸை வந்து பே பண்ணுறதுக்காக இந்த யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக வந்து நியர்லி 5100 crore வந்து இந்த ஸ்கீமுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒரு 20 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which company is acquiring Jiffy, a search engine and database for short animated image known as GIFs? Answer option D, Facebook. இந்த GIF ஆல்ரெடி நம்ம இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்போம். அதை வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேஷனல் டெங்கு டே வாஸ் அப்சர்வ்ட் ஆன். ஆன்சர் ஆப்ஷன் டி, May 16. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்சர்வ்ட் குளோபலி ஆன். ஆன்சர் ஆப்ஷன் இ, May 17. அதாவது இதோட தீம் வந்து மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர், கண்ட்ரோல் இட், லிவ் லாங்கர். அதாவது இந்த இமேஜில் வந்து October 17 அது வந்து தப்பு, ஆனால் May 17 தான் கரெக்டான ஆன்சர். அது இமேஜ் அந்த தீம் கரெக்டாக இருக்கேன்னு எடுத்து போட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே அப்சர்வ்டு குளோபலி ஆன். ஆன்சர் ஆப்ஷன் டி, May 17. இதோட தீம் வந்து கனெக்ட் 2030 ICTs ஃபார் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே செலிப்ரேட்டட் ஆன். ஆன்சர் ஆப்ஷன் இ, May 18. இதோட தீம் வந்து மியூசியம் ஃபார் ஈக்குவாலிட்டி, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.